பழைய ஓய்வூதிய திட்டம் கோரிக்கை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை வலியுறுத்தி இன்று பணிகளை புறக்கணித்திருக்கும் அரசு ஊழியர்கள் பல இடங்களில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் குருசாமி. விவரங்கள். ஜாக்டோ ஜியோ அமைப்பின் சார்பில் இன்று 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை திரும்ப கொண்டு வர வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த வேலைநிறுத்த போராட்டம் தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகிறது. இதனுடைய ஒரு பகுதியாக கோவையில் தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஜாக்டோ ஜியோ அமைப்பின் சார்பில் தற்பொழுது ஆர்ப்பாட்டமானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஜாக்டோ ஜியோ அமைப்பை சேர்ந்த சுமார் 300க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தின் பொழுது அரசு ஏற்கனவே அறிவித்தபடி இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர வேண்டும், அதே போல சத்துணவு ஊழியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள் உள்ளிட்ட பல்வேறு ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக அரசு வாக்குறுதி அளித்திருக்கக்கூடிய நிலையில் அந்த வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற வலியுறுத்தப்பட்டு வருகிறது. மேலும் இந்த போராட்டத்தில் வருவாய்த்துறை ஊழியர்களும் போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்களது முக்கியமான கோரிக்கையாக எஸ்ஐஆர் பணிகளுக்கு உரிய கால அவகாசம் வழங்க வேண்டும், குறைந்தபட்சம் 3 மாதமாவது கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையினையும் வலியுறுத்தி இருக்கிறார்கள். இந்த கோரிக்கையினை வலியுறுத்தி போராட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய வருவாய்த்துறை ஊழியர்கள் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் இந்த தினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வராமல் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் ஒரு வெறிச்சோடி காணப்படுகிறது. தற்பொழுது அந்த மாவட்ட வருவாய்த்துறை ஊழியர் சங்கத்தினரும் ஜாக்டோ ஜியோ போராட்டத்தில் பங்கேற்று தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் என அனைத்து தரப்பினரும் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதன் காரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணிகள் முடங்கி இருக்கிறது. இதே போல பல்வேறு பள்ளிகளுக்கு ஆசிரியர்கள் செல்லாததன் காரணமாக மாணவர்களின் கல்வியும் பாதிக்கப்படக்கூடிய சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. நன்றி குருசாமி விவரங்களுக்கு.